அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அன்-நபா. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த சூறா இறக்கப்பட்ட காலம் அத்தியாயம் 75 இருந்து 79 வரையில் உள்ள அனைத்து அத்தியாயங்களின் கருத்துக்களும் ஒன்றுக்கொன்று ஒப்பானவையாய் அமைந்துள்ளது. இவை அனைத்தும் மக்கா வாழ்க்கையின் தொடக்க காலகட்டத்தில் அருளப்பட்டவையாக தோன்றுகின்றன. இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களும் இறுதி தீர்ப்பு நாளையும் மறுமையையும் நிரூபிப்பதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதால் அல்லது மறுப்பதால் ஏற்படும் விளைவுகளை குறித்து மக்களை எச்சரிப்பதுதான் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். மக்கா நகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை முதலாக தொடங்கிய போது 3 கருத்துக்கள் அதன் அடிப்படை அம்சங்களாக இருந்தனர். 1. ஏகத்துவம். 2. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவம். 3. மறுமை. இம்மூன்றில் முதல் 2 கருத்துக்கள் மக்காவாசிகளுக்கு மிக அருவருப்பானவையாகவும் ஏற்க முடியாதவையாகவும் இருந்த போதிலும் சில தெளிவான காரணங்களின் அடிப்படையில் 2 விஷயங்களுக்கு அவர்களை அவ்வளவு அதிகமாக அலைக்கழிக்கவில்லை. 3வது விஷயம்தான் அவர்களை அதிகமாக அலைக்கழித்தது. இந்த மறுமை வாழ்வு கோட்பாட்டை பற்றி அவர்களிடம் எடுத்துரைத்த உடனேயே அவர்கள் மற்ற எல்லாவற்றையும் விட அதை பற்றியே அதிகமாக கேலியும் கிண்டலும் செய்யலானார்கள். ஆயினும் அவர்களை இஸ்லாமிய வழியில் கொண்டு வருவதற்காக மறுமை பற்றிய கோட்பாட்டை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பது இன்றியமையாததாயிருந்தது. ஏனென்றால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத வரையில் சத்தியம் அசத்தியம் பற்றிய விவகாரங்களில் அவர்களின் சிந்தனை போக்கு பொறுப்புடையதாகவும் கருத்தார்ந்ததாகவும் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. எனவேதான் மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் மறுமை கோட்பாட்டை மக்கள் உள்ளங்களில் பதிய வைப்பதற்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இறக்கி அருளப்பட்ட அத்தியாயங்களில் மறுமையை பற்றிய கருத்துரைகளே திரும்ப எடுத்துரைக்கப்பட்டதன் காரணத்தை நன்கு அறிந்து கொண்ட பின் இப்போது இந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை கவனியுங்கள். இறுதி தீர்ப்பு நாளை பற்றி செய்தினை கேள்வியுற்ற மக்காவின்